ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகி. இந்த வீடியோவில் வாட்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3ds மேக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து ஃப்ளூயிடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக கிரியேட் ஜாமெண்ட்ரியில் போனீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் கடைசியாக பாருங்கள் ஃப்ளூயிடுன்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து லிக்யூட் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி தான் வந்து வாட்டர் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நார்மலாக இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணும்போது ஐகான் ப்ளஸ் பார்ட்டிக்கல் இது 2 வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் Alt W கொடுத்து நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வியூ பாருங்கள். நார்மலாக வந்து சிமுலேஷன் வியூன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே எமிட்டார்னு கொடுத்துருக்காங்க. எமிட்டாரில் வந்து ஐகான் டைப் வந்து ஸ்பியர் இருக்குது. ஸ்பியர் இல்லாமல் பாக்ஸ் போட்டிங்கன்னா பாக்ஸ் போட்டுக்கலாம். பிளைன்னா பிளைன், கஸ்டம்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பிக் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த எமிட்டர் ஐகானில் இருந்து தான் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து மேலேருந்து கீழே விழுகும். ஓகேங்களா? அதுக்காக தான் இது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஐகானோட சைஸு எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறது நான் இப்போ வந்து கஸ்டமைஸ்லேருந்து ஸ்பியரே வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஐகான் வந்து உங்களுக்கு வியூ ஆகணுமா வியூ ஆகக்கூடாதா அப்படிங்கிறத இங்கே டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இது வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். இதை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி ஒரு இடத்துல தள்ளி வச்சுக்கோங்க. இப்போது லிக்விட் வந்து ஏதாச்சும் ஒரு பிளேஸில் வந்து விழுகிற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மெயின் ஆப்ஜெக்ட்டு நான் டீபாட் எடுத்துக்கிறேன். டீபாட்டை இங்கே வியூ பண்ணிவிட்டு டீபாட்டோட பாடி மட்டும் இருக்கட்டும், ஹேண்டில், ஸ்பவுட், லைட் இது 3ஐயுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லிக்விட் வந்து எங்கேருந்து க்ரியேட் ஆகணும் அப்படின்னா நான் ஒரு ஸ்பியர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பியரை அப்படியே ஆக்சுவலாக ஃப்ரண்ட் வியூவில் வச்சு அப்படியே டாப் கொண்டு போயிருங்க. இங்கிருந்து தான் லிக்விட் வந்து ஃபுல்லாக உள்ளே விழுகணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. அதுக்கடுத்தது நம்ம என்ன நோட் பண்ணணும்னா டைம் லைன் பாருங்கள் 0 to 100 இருக்குது. அதாவது 101 ஃப்ரேம் இருக்குது. இப்போ ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை போயிருங்க. மாடிஃபைல சிமுலேஷன் வியூ இதை கிளிக் பண்ணிங்கன்னா சிமுலேஷன் வியூவோட பேனல் வரும். சிமுலேஷன் வியூவில் என்ன நோட் பண்ணணும்னா மேலே ஒரு 4 மெனு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் இப்போதைக்கு எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்கு கீழே இருக்கிற லிக்விடுன்னு இருக்குதுல்ல, இதுதான் வந்து சிமுலேஷன் ரன் பண்ணுறது. சப்போஸ் தப்பானாலும் கூட ரீசெட் பண்ணி கூட நம்ம ரன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு சிமுலேஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ சிமுலேஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே செட் பண்ணுறது வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மெனுவில் தான் வந்து நம்ம மெயினாக பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவோம். இதுலேயும் ரொம்ப முக்கியமான மெனு எது அப்படின்னா லிக்விட் ஆட்ரிபியூட்ஸ், சால்வர் பேராமீட்டர், டிஸ்பிளே செட்டிங்கு, இந்த 3 தான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா இங்கே எமிட்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. எமிட்டார் வந்து நம்மளது இப்போ நான் கொடுத்துக்கிறது வந்து ஒரு ஸ்பியரில் இருந்து தான் எனக்கு பார்ட்டிகல்ஸ் வரணும். அப்படிங்கும்போது ஐகான் டைப்பு கஸ்டம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கஸ்டம் நீங்கள் கொடுத்தா தான் இங்கே பாருங்கள் கஸ்டம் எமிட்டர் ஆப்ஜெக்ட் வந்து ஆட் ஆகும். சப்போஸ் நான் ஸ்பியர் கொடுத்துட்டேன்னா இது வந்து ஹைடாக இருக்கும். கஸ்டம் கொடுத்தா மட்டும்தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போது பிக் கொடுத்து ஸ்பியரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஸ்பியர் 001ங்கிறது வந்து பிக் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு கொலாய்டர் ஆப்ஜெக்ட் இது என்ன அப்படின்னா நம்மளோட பார்ட்டிகல்ஸ் விழுகும்போது எந்த இதில் விழுகணும் அப்படிங்கிறது. டீபாட்டோட இந்த இடத்துல இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் டீபாட் 001 வருது. இந்த 2 செக்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது சால்வர் பேராமீட்டருக்கு இதுக்கு போயிருங்க. இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 தான் நோட் பண்ணணும். பொலிஷன் ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம செட் பண்ணிட்டோம் டீபாட்டுன்ட்டு. அதனால் இதை வந்து நீங்கள் எதுவுமே இது பண்ணிக்காதீங்க. இந்த 3 மெனுவை மட்டும் நம்ம ஒர்க் பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று எமிட்டர் ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஸ்பியரை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் இங்கே பாருங்கள் எமிட்டர் டைப் வந்து எமிட்டர்னு இருக்குது. கண்டெய்னர் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எமிட்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு லிக்விட் மாதிரி, அதாவது பைப்லேருந்து விழுகிற மாதிரி இருக்கும். கண்டெய்னர் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. நான் வந்து எமிட்டரே இருக்கட்டும், இதுவே நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரென்த்து மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஒர்க் பண்ண நம்மளோட பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சிமுலேஷன் பேராமீட்டர் போயிருங்க. ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு எப்படி சிமுலேஷன் ஆகும் அப்படிங்கிறத காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் 0 to 100 வச்சுருக்கேன்னா யூஸ்வலாக எல்லா ஃப்ரேமுமே ஆகும். அப்படி இல்லை பர்டிகுலராக எனக்கு இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேம் வேணும் அப்படின்னா இந்த டிக் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் 50ன்னு கொடுத்துட்டேன்னா 0 to 50 வரும்போது இங்கே ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? 50க்கு மேலே வந்து ரன் ஆகாது.
இப்போ 0 to 100னா ஃபுல் ஃப்ரேமே வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃப்ரேம் ரேஞ்சோடது. அதுக்கப்புறம் எமிட்டர் தெரிக்கும் போது, அதாவது கீழே பட்டு மேலே ஃபோர்ஸாக விழுகும் பார்த்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுறது எங்கன்னா சிமுலேஷன் பேராமீட்டரில் இந்த இடத்துல தான் அடாப்டிவிட்டி, டைம் ஸ்கேல் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இது கிளாஸ் போக போக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது லிக்விட் பேராமீட்டர் போயிருங்க. லிக்விட் பேராமீட்டரில் தான் உங்களுக்கு என்ன டைப்பில் லிக்விடு விழுகணும் அப்படிங்கிறத ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று ப்ரீசெட் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறையா டைப் இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே வந்தீங்கன்னா மில்க்குன்னு ஒன்று இருக்குது. நான் மில்க்கு ஜூஸு சரி மில்க்கே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மில்க் செலக்ட் பண்ணால் மட்டும் இங்கே செட் ஆகாது. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வந்து லோட் கொடுக்கணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ எல்லாமே வந்து இங்கே சேஞ்ச் ஆயிரும். இப்போ வாட்டர் அப்படின்னா கடைசியாக வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணனா வாட்டரோட வேல்யூ வந்து இங்கே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நான் மில்க் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது இங்கே இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே செட்டிங் போயிருங்க. டிஸ்பிளே செட்டிங்கில் நார்மலாக ரன் ஆகும், அதாவது விபோர்ட்டில் வந்து ரன் பண்ணும்போது என்ன கலரில் வரணும் அப்படிங்கிறது. இப்போ ரன் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ டின்ட்டு இந்த கலரில் தான் வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வியூ ஆகும். ஃபைனலாக உங்களுக்கு வேணும்னா இங்கே பாருங்கள் டிஸ்பிளே டைப்புன்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஒன்றா சேஞ்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். மெஸ் ஆப்ஜெக்டாக வேணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, டைனாமிக் மெஸ், இது வந்து ஆட் பண்ணி ஃபைனல் ஆப்ஜெக்ட் வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு ரெண்டரிங்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற கலர்லேயே வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் சால்வர் 001ல் இங்கே ப்ளே பட்டன் இருக்குதா, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள் நம்மளோட ஸ்பியர்லேருந்து பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே விழுகுது. பார்ட்டிகல்ஸ் கீழே விழுகும்போதே நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஹேங் ஆகாது, நீட்டாகவே இருக்கும். இப்போ உள்ளே பாருங்கள் பட்டு தெரிக்குதா, இதுதான் வந்து அடாப்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லிக்விடு கீழே பட்டு அப்படியே பாருங்கள் கீழே ஃபுல்லாகவே போகுது. ஓகேவா? இந்த இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது ரீசெட் பண்ணிவிட்டு லிக்விட் ஆட்ரிபியூட்ஸ் வந்துடுங்க. இதில் தேர்டு ஒன்று இருக்குது பாருங்கள், ஆடு கில் பிளைன் இருக்குது. இப்போது இங்கே கீழே பட்டு செதறுது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து எனக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னா கீழே ஒரு பிளைன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்கொயர் வச்சு. இப்போது பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் வச்சுருக்கேன். இப்போது பிக் ஆப்ஜெக்ட் பிளைனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டாப் கொடுத்துட்டு ப்ளே, இங்கே வரும்போது ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு மெத்தடுமே ரொம்ப முக்கியம். அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நீட்டாக ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதிலேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப நேரம் ஆகுது. இப்போது இதை வந்து சாலிட் மெஸ்ஸாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே போயிருங்க. டிஸ்பிளே டைப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்று டைனாமிக் மெஸ்ஸு அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்களா டிஃபால்ட்டாக வந்து அது மெஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிருச்சு. இப்போ மேலே இருக்கிற ஸ்பியரை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இப்போது லிக்விட் மெட்டீரியல் அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ரெண்டர் எடுத்தாலே அவுட்புட் வந்து நீட்டாக இருக்கும். நான் மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெட்டீரியல் எடிட்டரில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணணுன்ட்டு கிடையாது. இங்கே கீழே கிரே கலருக்கு கிரே கலரு, இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் கொடுத்துட்றேன். இதில் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸினஸ் ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த அளவுக்கு இருக்கட்டும். ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதனால் 0.7ங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி அதாவது ரிஃப்ராக்ஷன் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கள். நான் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது லிக்விடோட கலருக்கு வந்து ஃபாக் கலர் வந்து லைட்டாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். நான் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு எல்லோயிஷ் கலரில் கொடுத்துட்றேன். இப்போது இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 எடுத்துடலாம். இந்த இடத்துலையே வச்சு ஒரு கேமரா செட் பண்ணுங்கள். டூம் லைட்டு ஏதாச்சும் ஒரு டூம் லைட் ஆட் பண்ணிக்கலாம். டூம் லைட்டோட இன்டென்சிட்டி நான் இப்போ ஒரு 15ங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த டூம் லைட்டுக்கு ஹெச்டிஆர் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்டில் கெட் மேப் போயிருங்க. கெட் மேப்பில் ஹெச்டிஆரை இப்போ இந்த மேப்பை ட்ராக் பண்ணி நோ மேப்பில் இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. எப்போயுமே மேப் இம்போர்ட் பண்ணிட்டாலே அந்த மேப்பை ஸ்பெரிக்கல் மேப்பாக கன்வெர்ட் பண்ணுங்கள். டூம் லைட் வந்து ஏன்னா ஆப் ஸ்பெரிக்கலில் இருக்குது. இப்போது ரெண்டர் கொடுக்குற அவுட்புட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதில் இன்ட்ராக்டிவ் ரெண்டரே கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா லிக்விடு வந்து நீட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் அனிமேஷன் வந்து இங்கிருந்து
இங்கே இருக்கு பாருங்கள், லைட்டாக அனிமேட் ஆகுதுங்களா? நம்மளோட ஆப்ஜெக்டை பொறுத்து அனிமேஷன் நடக்கும். ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.